பாடி தலங்களை பதிவிட்டு பாலியல் அவர்களை முன்னேற்றம் மோசமான நடந்து கொண்டிருந்தது. அந்த அடிப்படையில் என்ற அடிப்படையில் தமிழர்கள் மீதுதான் இந்த கருத்தினை நீக்க வேண்டும் என்றுதான் தமிழக பொருட்கள் அந்த அடிப்படையில் இந்த இளைஞர் மீது பயங்கரவாதத்திற்கு அடைக்கப்பட்டிருந்தார். எனவே இந்த இந்த அவங்களுடைய தேசிய தலைவருடைய அம்மாவுடைய பேரை திரைப்படம் அமைப்போம். எங்களுடைய தேசிய தலைவருடைய விளையாட்டு வெண்கலை புரிய வைப்போம். இந்த உள்ளாட்சி மன்றங்களின் கட்டுப்பாட்டிலே எடுத்து அவ்வளவு முன்னியப்படி இந்த மாநில கூட செய்வோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி பாடல்களை இயக்கி தேசிய பாடத்தை போட்டு எங்களுடைய தேசிய பாடலை போட்டுதான் வாக்கு ஒரு கலைத்துறையிலே பாடல் பாடினார் என்பதற்காக ஒரு எனவே மோசமான செயற்பாடு. இந்த செயற்பாடு நிறுத்தப்பட வேண்டும். பிடிஏ உடனடியாக பிடிஏ வேண்டாம், பிஎஸ்டிஏ வேண்டாம், அரசுவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்காங்க. உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது அந்த போராட்டம் முக்கியமான விஷயமாக இருந்தாலும் சங்கீதம் கைது விடுதலை செய்யப்பட்ட கோரிக்கையாக போராட வந்த எல்லோரும் அவருடைய மோசமாக இருக்கின்றது. எனவே இந்த சங்கீதனுடைய போராட்டம் நிச்சயமாக வடகிழக்கிற்கும் இன்னும் நடைபெறும். இந்த மத்திய அரசுகளை குறை சொல்லி மத்திய அரசுகளை குறை சொல்லி நானும் நல்லவர் போல நடித்து ஆட்சியிட வருகிறவன் இன்றைக்கு அரசியலில் சரி பொருளாதாரத்தில் மோசமான செயற்பாடை செய்து கொண்ட அரசு இந்த விடயங்களை கண்டுகொள்ளாது விட்டால் இன்னும் சம்பிரதாயத்தில் போராட்டம் பண்ணிக்கும். இதைவிட மோசமான செயற்பாடு நடைபெறும் என்ற விடயத்தை முன்னோக்கி மல்லந்த பதிவு செய்கிறோம். இது சாதாரண விடயம் அல்ல. ஒரு இளைஞன் பாடல் பாடினார் ஒரே காரணத்தினாக அவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவனுடைய விடுதலை மிக விரைவில் நடைபெற வேண்டும். அந்த குடும்பம் அவனுடைய சிறைச்சாலை அடைக்கப்படலை போட்டுள்ளார்கள். எனவே அந்த குடும்பத்துக்கு நாங்கள் நிச்சயமாக பக்கபலமாக இருந்து அந்த இளைஞனுடைய விடுதலைக்காக புரட்சியாக போகும் என்ற செய்தியை பகிர்ந்து கொண்டோம். இந்த முதுகெலும்பு இல்லாத புண்ணியில யாழ்ப்பாணத்தில் கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற எம்பிக்கள் தமிழ் எம்பிக்கள் தமிழர்களுடைய வாக்கு பிச்சையை உண்மையாக எடுத்தவை என்று சொன்னார். தமிழர்களுடைய வாக்குகள் எடுத்து ஆட்சி விட முயர்ந்தவை என்று சொன்னார். இவர்கள் இந்த கைதை கண்டித்து உடனடியாக பதவி விலகணும். இவர்கள் உண்மையாக சோறுதான் சாப்பிட வேண்டும் சொன்னால் இவர்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் இவர்கள் உடனடியாக பதவி விலகணும். ரோசம் இருந்தால் இவர்கள் உடம்புல சிவப்பு இருந்தால் உண்மையாக ஓடுன்னு சொன்னார். இவர்கள் அனைவரும் வடகிழக்கில் தமிழ் மக்களுடைய வாக்களை பெற்று வந்தவர்கள். தமிழர்கள் மீது மீண்டும் இந்த பயங்கரவாத திட்டம் பாய்ந்திருக்கிறது. எனவே இந்த இளைஞருடைய கைதை கண்டித்து இவர்கள் அனைவரும் பதவி விலக வேண்டும். முதுகெலும்பு இருந்தால் பதவி விலக வேண்டும் என்ற செய்தியை நான் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த மண்ணிலே தங்களுடைய உண்மைக்காக போராடி பல்லாயிரக்கணக்கான தங்களுடைய தங்களுடைய உண்மையை கோடிக்கணக்கான நாங்கள் அழிந்து போன ஒரு தேசத்தின் சாம்பல் கிளிநொச்சி மண்ணிலே இருந்துதான் பேசுகிறோம். காரணம் திரும்பவும் இந்த மண்ணிலே இருக்கிற பாடல் பாடுவதற்காக இந்த அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறது. சர்வதேச நாடுகளை குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளை, ஆப்பிரிக்க நாடுகள் நாங்கள் மிக இணையமாக மனித உரிமைகள் அலுவலகத்திலே மனித உரிமைகள் பேரவையிலே அங்கம் வகிக்கின்ற ஒவ்வொரு மனித உரிமை நாடுகளையும் நாங்கள் எங்களுடைய இதயத்தின்படி மக்கள் சார்பாக இருக்கிறோம். இதே மட்டத்திலிருந்து ஐநா சபையினுடைய அமைப்புகள் வெளியேறுகிற பொழுது மக்கள் கைகளை தாண்டி மறைத்தார்கள். போக வேண்டாம் அதையும் தாண்டி இந்த உலகம் உங்களை உதவி கொண்டிருந்து போன ஒரு காலத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறது. இப்பொழுதும் கூட பயங்கரவாதத்திற்கு மோசமாக இருக்கிறது. இந்த மண்ணிலே உள்ள மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவருடைய பேசுகின்ற உரிமை குறிப்பாக இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த ஜீவச்செல்வனுடைய எழுதுகின்ற புத்தகங்கள் இப்பொழுதும் சுங்கக்கணக்கிடத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய எழுத்துரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கள எழுத்தாளர்கள், சர்வதேச எழுத்தாளர்கள் அனுர அரசு அதனை நிறுவுகின்ற எண்ணத்திலே இல்லை. அதே போலதான் கணேஷ்குமார் சங்கீத் என்று சின்னமாக அழைக்கப்படுகிற பாடகர் தன்னுடைய பாடலூடாக உண்மையான விடயங்களை, உணர்வுகளை
பேசுவதாக இருந்தால் இந்த நாட்டில் நல்லிணக்கம் பற்றி நீங்கள் பேசுவதெல்லாம் வெறும் பொய்யான வார்த்தைகள் என்பதை அவை வெளிப்படுத்துகின்றன. அதேபோல் சமாதானம் வேண்டும், நல்லிணக்கம் வேண்டும் என்று அனுர தலைமையிலான அரசாங்கம் விரும்புகிறது என்றால், அவருடைய அமைச்சோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் முதலிலே பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குங்கள், சமாதானத்தை ஏற்படுத்துங்கள், மக்கள் இந்த கைதுகளை நிறுத்துங்கள், கைது செய்யப்பட்ட இவர்களை உடனடியாக விடுதலை செய்யுங்கள், இன்றும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள், உங்களுடைய நல்லெண்ணங்களை வெளிப்படுத்துங்கள். வெறும் வார்த்தைகளும் நீங்கள் நடைபெறுகின்ற நடைப்பயணங்களும் எங்கள் மக்களுக்கான விடுதலை இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தவும் சொல்லவும் விரும்புகிறோம். உடனடியாக இந்த போராட்டத்தையும் இந்த மக்களுடைய எண்ணங்களை அனுர அரசு உள்வாங்க. குறிப்பாக இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருக்கிற அனுரகுமார சனாயக்கா இதனை கருத்திலே எடுத்து அவரை உடனடியாக மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அது மனிதாபிமானமும் கூட என்பதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். கைகள் இடம்பெறக்கூடாது, அவரை கைகிறார்கள். பாலிய பாடலை விடுதலைப்புலிகள் பற்றியோ அல்லது தேசிய தலைவர் பற்றியோ ஆகவே கலைஞர் என்பதை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை காலங்களில் ஏற்றுக்கொண்டு விடுதலை